friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல மணக்க ஒரு சுவையான கொள்ளு ரசம். கூடவே அருமையான கொள்ளுப்பருப்பு கடையல். இது ரெண்டுமே கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபிஸ்ங்க. 2 in 1 ரெசிபி. அதாவது கொள்ளுப்பருப்பை வேக வச்சு அதிலேயே கொள்ளுப்பருப்பு கடையல் கூடவே ரசமும் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு அத்தன்டிக் கொங்கு நாட்டு ஸ்டைல் ரெசிபி. எங்கள் பாட்டி அம்மா எல்லாம் இந்த மாதிரி செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. இந்த கொள்ளுப்பருப்பெல்லாம் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம உடலில் அதிகப்படியாக சேர்ற ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி பேலன்ஸ்டாக ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு சின்னதாக சளி பிடிச்சிருந்தா இந்த கொள்ளுப்பருப்பு கொள்ளு ரசம் நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். நெஞ்சு சளியை கரைச்சி விடுங்க, ரொம்ப நல்லது. அதுவும் சுட சாதத்து மேலே கொள்ளுப்பருப்பு சேர்த்து கொஞ்சமாக நெய்யை விட்டு பசஞ்சு சாப்பிட்டா ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டுடைய லஞ்சு சாதம், கொள்ளுப்பருப்பு கடையல், பீர்க்கங்காய் பொரியல். இந்த பீர்க்கங்காய் பொரியல் நல்லா சுவையாக எப்படி பண்ணணுங்கிற ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கூடவே முட்டையும் கொள்ளுப்பருப்பு ரசமும் தான் எங்கள் வீட்டுடைய லஞ்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு சஜஷனாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கொள்ளுப்பருப்பு கடையலும் கொள்ளுப்பருப்பு ரசமும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு டம்ளர் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு அளந்து எடுத்துருக்குறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும். இதை நல்லா தண்ணி விட்டு ஒரு 2-3 தடவை அலசி கழுவிடுவோம். கழுவின கொள்ளுப்பருப்பு இப்போ நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். கொள்ளுப்பருப்பு நல்லா கழுவி சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கொள்ளுப்பருப்பு அளந்து எடுத்துக்கிட்ட அந்த டம்ளர் அளவில் ஒரு 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா இந்த கொள்ளுப்பருப்பு வேக வச்ச தண்ணியை வடித்து தான் நம்ம ரசமும் வைக்க போகிறோம். ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நல்ல 4 பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிறேங்க. மீடியம் சைஸ் தக்காளி, இங்கே நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது போக நம்ம வரமிளகாவும் சேர்க்க போகிறோம். இங்கே இந்த பருப்பு வேக வைக்கும்போது கூடவே 2 பச்சை மிளகாவும் நம்ம வேக போட்டுடலாம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சு விட்டு குக்கர் மூடியை டைட்டாக போட்டு வெயிட் வச்சு ஒரு 4 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கலாங்க. அந்த கொள்ளுப்பருப்பெல்லாம் பர்ஃபெக்டாக வெந்துடும். குக்கரில் 4 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகிற அந்த டைம் கேப்பில் இந்த கொள்ளுப்பருப்பு கடையலுக்கு ஒரு ஸ்பெஷலான பொடி ஒன்று செய்யணும். அது எப்படின்னு பார்த்துடலாங்க. இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு 5 வரமிளகாய். நம்ம பருப்பு வேக வைக்கும் போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். கூடவே இங்கே 5 வரமிளகாவும் சேர்த்துக்கிறோங்க. நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிக்கணும். ஸோ நல்லா மணக்க அந்த மசாலா பொடி ரெடி. இங்கே கொள்ளுப்பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. கொள்ளுப்பருப்பு நல்லா பக்காவாக வெந்துருச்சு. அவ்வளோதான், கொள்ளுப்பருப்பு ரெடி. இப்போ ரசத்துக்கு வெந்த கொள்ளுப்பருப்பில் இருக்கிற அந்த தண்ணியை வந்து வடித்து வச்சிடலாங்க. இந்த தக்காளியோடு சேர்த்து நம்ம வடித்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கப்பில் வெந்த தக்காளி எடுத்துடலாம். நான் இங்கே ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறேன். 4 தக்காளி சேர்த்துருந்தோம், 3 இங்கே எடுத்தாச்சு. ஒன்று வந்து அந்த கொள்ளுப்பருப்போடவே அப்படியே விட்டுறலாங்க. கடையிலுக்கு அது யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த தண்ணியும் நம்ம வடித்து எடுத்துக்கணும். ஒரு 2 டம்ளர் தண்ணிக்கு மேலே வடித்து எடுத்துக்கிறேன். வெந்த கொள்ளுப்பருப்பு இந்த ரசத்துக்கு வடித்த தண்ணியில் இருந்தாலும் நல்லது தான். ஸோ இப்போ ரசத்துக்கு நம்ம தண்ணி வடித்து வச்சாச்சு. இங்கே கடையலுக்கு கொள்ளுப்பருப்பு அந்த குக்கரில் அப்படியே இருக்குங்க. அடுத்தது நம்ம ரசத்துக்கு தண்ணியை வடித்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இது நல்லா சூடாக இருக்குது. இதில் புளி சேர்த்து நம்ம ஊற போட்டுடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கொட்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் போட்டுறேன். புளி ஊறிட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி ரசம் தாளிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம அந்த கொள்ளுப்பருப்பு கடையலுக்கு தாளிப்பு சேர்த்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கொள்ளுப்பருப்பு கடையல் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்தா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் தேங்காய் எண்ணெய் தான் விடணும்னு கம்பல்சரி கிடையாது. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். இப்போ சூடான எண்ணெயில் ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கறது ரொம்ப ஸ்பெஷலுங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக ஒரு 4 பல் பூண்டு, இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும்.
பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொடிச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துடலாம். மல்லி, சீரகம், மிளகாய் பொடிச்சு வச்சுருந்தோம், அதை இப்போ கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுவோம். இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த பொடி சேர்த்து வதக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பெஷல் டச் இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த கொள்ளுப்பருப்போடு சேர்த்து விட்டுருவோம். கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிக்கூட ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் ஸ்டவ்வை ஆனில் வச்சிடணுங்க. ஒரு கொதிக்கு இந்த கொள்ளுப்பருப்பு, இந்த வெங்காயம், இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். ஸோ கொதிக்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி சேர்க்கறது நல்லது. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கைப்பிடி பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை ஃபைனலாக சேர்த்துருவோம். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரே தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இனி இதை நம்ம கடைஞ்சி விடணும். நம்ம உட்டன் பருப்பு மத்து வச்சும் கடையலாம், மிக்சிலையும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் வச்சும் நம்ம கடைஞ்சி விடலாம். நான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ்டீஜ் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு கடைஞ்சி விட்டுக்கிறேன். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்க வேண்டாம், ஓரளவுக்கு கடைஞ்சி விடுங்க. அப்போ தான் அந்த கொள்ளுப்பருப்பு குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கணும். அவ்வளோதாங்க, அருமையான கொள்ளுப்பருப்பு கடையல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு அத்தன்டிக் கொங்கு நாட்டு ஸ்டைல் ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ அடுத்ததாக நம்ம கொள்ளுப்பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. கொள்ளுப்பருப்பு தக்காளியோடு வேக வச்சு அந்த தண்ணியை தக்காளியோடு வடித்து எடுத்து நமக்கு கப்பில் வச்சுருந்தோம். அதிலே கொஞ்சம் புளியும் சேர்த்துருந்தோம். அது இப்போ நல்லா உரியிருச்சு. இப்போ அதை கரைச்சி நம்ம வடித்து வச்சுக்கலாம். அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அதை வெளியே எடுத்துருவோம். இது நம்மளுக்கு வேண்டாம். இப்போ அடுத்தது இந்த தண்ணியில் நம்ம இன்னும் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்குவோம். இப்போ இந்த ரசத்துக்கு ரசப்பொடி ரெடி பண்ணிடலாங்க. இங்கே மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகு, நல்லா ஒரு ஃபுல் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இந்த கொள்ளு ரசம் சளிக்கு நல்லா மருந்தாக இருக்கும். ஸோ அதனால் மிளகு கொஞ்சம் சேர்க்கறது நல்லது. கூடவே 3 பல் பூண்டு, அடுத்ததாக 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்சுப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சுக்கணும். நல்லா கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான ரசப்பொடி ரெடி. இப்போ நம்ம இங்கே ரசத்துக்கு கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறோம். அதில் இந்த ரசப்பொடியை சேர்த்துருவோம். நம்ம ரெடி பண்ணின ரசப்பொடியை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்ல 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருவோம். அடுத்ததாக நல்ல ஒரு கைப்பிடி பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை, கூடவே தேவையான அளவு உப்பு, எல்லாமே நம்ம இப்போவே சேர்த்துருவோம். அடுத்தது தாளிச்சுட்டு கொதிக்க வச்சா நம்மளுக்கு ரசம் ரெடி ஆகிடும். இப்போ தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், அடுத்தது 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு விட்டுருவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த தாளிப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 சிட்டிகை பெருங்காயப்பொடி சேர்த்துடலாங்க. பெருங்காயப்பொடி சேர்க்கறது நல்லது, ரசம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற ரசத்தை சேர்த்துருவோம். எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் இப்போ சேர்த்துருவோங்க. ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா நுர கட்டி கொதித்து விடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நுரைச்சி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, நல்ல மணக்க சுவையான கொள்ளு ரசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொள்ளுப்பருப்பு வேக வச்சு அந்த தண்ணியை வடித்து அதில் ரசம் வைக்கிறோம். ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட, ஒரு ஹெல்த்தியான ரசமும் கூட. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி 2 in 1 ரெசிபீஸ், 2 ரெசிபீஸ் பார்த்தாச்சுங்க.
நல்ல மணக்க கொள்ளு ரசம் கூடவே கொள்ளுப்பருப்பு கடையலும் பார்த்தாச்சு. ரெண்டுமே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிஸ். டக்குன்னு பண்ணிடலாம். லஞ்சுக்கு நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லதும் கூட அடிக்கடி நம்ம கொள்ளுப்பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறது. இது ஒரு அத்தன்டிக் கொங்கு நாட்டு ஸ்டைல் ரெசிபிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுட சுட சாதத்து மேலே நல்ல இந்த கொள்ளுப்பருப்பு கடையல் சேர்த்து கூடவே கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு நல்ல கொள்ளுப்பருப்பு கடையல், பீர்க்கங்காய் பொரியல். இந்த பீர்க்கங்காய் பொரியலோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேக வச்ச முட்டை, அப்புறம் நல்ல மணக்க ஒரு அருமையான சூடான கொள்ளு ரசம். ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது ஒரு சஜஷனாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மிஸ் பண்ணாமல் அந்த கொள்ளு ரசமும் கொள்ளு பருப்பு கடையிலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.